இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். வக்பு வாரி சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கலாகிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா தாக்கல் செய்ய உள்ளதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல். வக்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு தெலுங்கு தேசம் கட்சி ஆதரவு அளிக்க முடிவு. நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியும் ஆதரவு அளிக்க உள்ளதால் மக்களவையில் மசோதா நிறைவேற வாய்ப்பு. டெல்லியில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் முக்கிய ஆலோசனை. மக்களவையில் வக்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக வாக்களிக்க முடிவு. மக்களவையில் வக்பு சட்ட திருத்த மசோதாவை திமுக கடுமையாக எதிர்க்கும். திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி திட்டவட்டம். DMK has been opposing the bill and our party, the DMK, and our leader, the Chief Minister of Tamil Nadu, has passed a resolution in the Tamil Nadu Assembly opposing the bill. So we will oppose it. மக்களவையில் வக்பு சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்படுவதன் எதிரொலி. அனைத்து எம்பிக்களும் தவறாமல் அவைக்கு வர வேண்டுமென பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளின் கொறடாக்கள் உத்தரவு. கச்சத்தீவை மீட்பது தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் இன்று தனி தீர்மானம் கொண்டு வருகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இலங்கை செல்லும் பிரதமர் மோடி சிறையில் உள்ள மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்ற திட்டம். சட்டப்பேரவையில் சின்ன பையலே செய்தி கேளடா என்ற பாடலை பாடிய அமைச்சர் ஏவா வேலு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காரில் பயணிக்கும் போது எம்ஜிஆர் பாடலை தான் கேட்கிறார் எனவும் பேச்சு. என்னன்னு சொன்னா, சின்ன பயலே செய்தி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தை நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா, ஆளும் வரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி. நல்லா புரிஞ்சுங்க, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி. தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்றார்? திராவிட மாடல் ஆட்சின்னு சொன்னா எனக்கு 2 கண்கள், ஒன்று ஹெல்த் மக்கள் நல்வாழும், இன்னொன்று கல்வித்துறை, இது 2 தான் என் கண்கள் என்று சொல்லுகிறார். திமுக கரைவேட்டி கட்டிக்கொண்டு பொட்டு வைக்காதீர்கள். திமுக எம்பி ஆர் ராசா பேச்சினால் புதிய சர்ச்சை. அண்ணா சொன்னதை போல ஏழை சிரிப்பிலே இறைவனை காணலும் சொன்னாலும் அப்படிப்பட்ட கடவுள் மீது நமக்கு ஒன்றும் கோவம் இல்லை, வச்சிங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் நீங்களும் பொட்டு வச்சு சங்கியும் பொட்டு வச்சு நீங்களும் கை கட்டு சங்கியும் கை கட்டினா எவன் சங்கி எவன் அனுப்பிச்சது? நிலவேதான் சொல்றேன், சாமி கும்பிடுங்க, உங்களோட தாயாருக்கோ அப்பாவும் விகுதி வச்சுதான் வச்சுங்க, எல்லாம் குடிச்சிருக்க சாப்பிட்டு வச்சிருங்க. திமுக வேட்டை கட்ட உட்பட அழைச்ச முடியும். கும்பகோணத்து வெற்றிலை, தோபாளையின் மாணிக்க மாலை உள்ளிட்ட பொருள்களுக்கு புவிசார் குறியீடு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் புவிசார் குறியீடு பெற்ற பொருள்களின் எண்ணிக்கை 11ஆக அதிகரிப்பு. தமிழக அரசு பள்ளிகளில் ஒரு மாதத்தில் 1,17,000 மாணவர்கள் சேர்க்கை. 1ஆம் வகுப்பில் மட்டும் 1,05,000 மழலையர் சேர்ந்துள்ளதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். பாம்பன் புதிய ரயில் பாலத்தை பிரதமர் மோடி வரும் 6ஆம் தேதி திறந்து வைக்கப்படுவதன் எதிரொலி. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. சினிமா துணை நடிகையும் பிரபல சின்னத்திரை நடிகையுமான நேபாளத்தை சேர்ந்த ஷர்மிளா தாப்பா மீது வழக்கு. பாஸ்போர்ட் மோசடி வழக்கில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு.
யூடியூபர் இர்ஃபான் ஏழைகளுக்கு உதவி பொருள் வழங்கிய போது அவர்களிடம் கடுமையாக நடந்து கொண்ட விவகாரம். தனது செயலுக்கு வருத்தம் தெரிவிப்பதாக இர்ஃபான் அறிவிப்பு. நீலகிரி, கோவை, ஈரோடு, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. 15 மாவட்டங்களில் ஏப்ரல் 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். மு.க. ஸ்டாலின் என்றால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டுமல்ல, முதுகெலும்புள்ள களப்போராளி. சென்னையில் மகளிருக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் நடிகர் சத்யராஜ் புகழாரம். எலும்புகளால் ஆனதல்ல, தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கொள்கையாலும் பேரறிஞர் அண்ணாவின் எதையும் தாங்கும் இதயத்தாலும் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நெஞ்சுக்கு நீதியாலும் உருவான முதுகெலும்பு அது வயசாக வலுப்பெற்றுக் கொண்டேதான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முதலமைச்சர் அவர்கள் நமக்கு கிடைச்சிருக்காங்க. கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி 298 பேர் உயிரிழந்ததாக மத்திய அரசு தகவல். கடந்த ஆண்டு ஜூலையில் நிகழ்ந்த பேரிடர் குறித்து மக்களவையில் உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் விளக்கம். பரந்தூர் விமான நிலையத்திற்கு ஸ்ரீபெரும்புதூரில் நிலம் கையகப்படுத்தப்பட்ட விவகாரம். எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பல்லடம் அருகே கல்லூரி மாணவி மர்ம மரணம் விவகாரம். மாணவியின் தந்தை மற்றும் சகோதரனை கைது செய்து சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் விசாரணை. பங்குனி ஆராட்டு விழாவிற்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு. வரும் 11ஆம் தேதி பம்பையில் ஆராட்டு விழாவிற்கு ஏற்பாடு. பாங்காங்கில் நாளை தொடங்குகிறது 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு. மாநாட்டில் பங்கேற்க தாய்லாந்து பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் மோடி. அடுத்த 5 ஆண்டுகளில் 50 புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்படும். டெல்லி, மும்பை, பெங்களூரு, சென்னை உள்ளிட்ட நகரங்களில் 2வது விமான நிலையங்கள் அவசியம் என்றும் மாநிலங்களவையில் அமைச்சர் ராம்மோகன் தகவல். உத்தரப்பிரதேசத்தில் புல்டோசர்களை வைத்து வீடுகளை இடித்ததற்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். பாதிக்கப்பட்ட 5 பேருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் உத்தரப்பிரதேச அரசு வழங்கவும் உத்தரவு. குஜராத் மாநிலம் பனாஸ்கந்தா பகுதியில் உள்ள பட்டாசு குடோனில் பயங்கர வெடி விபத்து. பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் தொழிலாளர்கள் 21 பேர் பலி. ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் சரக்கு ரயில்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து. கண்ணிமைக்கும் நேரத்தில் நிகழ்ந்த விபத்தினில் ஓட்டுநர்கள் 2 பேர் உயிரிழந்த சோகம். இந்தியா உட்பட அனைத்து நாடுகளுக்கும் பரஸ்பர வரி விதிக்க அமெரிக்கா முடிவு. இன்று முக்கிய முடிவை அறிவிக்கிறார் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். மியான்மர், தாய்லாந்தை தொடர்ந்து ஜப்பானில் பெரும் நிலநடுக்கம் ஏற்பட 80% வாய்ப்பு. பேரிடரின் போது சுமார் 3 லட்சம் பேர் உயிரிழக்க நேரிடும் என்றும் அந்நாட்டு அரசு பகீர் தகவல். மியான்மரில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பலியானோர் எண்ணிக்கை 2700 உயர்வு. 4500 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் IPL கிரிக்கெட் லீக் தொடர். லக்னோ அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது பஞ்சாப் அணி.
சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வரும் 5ஆம் தேதி மோதிக்கொள்ளும் சென்னை சூப்பர் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள். டிக்கெட் விற்பனை இன்று காலை 10:15 மணிக்கு தொடக்கம். சர்வதேச ஹாக்கி போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் இந்திய நட்சத்திர வீராங்கனை வந்தனா கட்டாரியா. 320 போட்டிகளில் 158 கோல்கள் அடித்த கட்டாரியா கனத்த இதயத்தோடு விடைபெறுவதாக அறிவிப்பு. ஆன்லைன் உணவு டெலிவரி நிறுவனமான சொமாட்டோ 600 ஊழியர்களை பணி நீக்கம் செய்து உத்தரவு. பதவி உயர்வுக்காக காத்திருந்த ஊழியர்கள் அதிர்ச்சி.